இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று புது காலத்தின் 14ஆம் ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாள் உங்களுக்கு இனி நாளாக அமைய வாழ்த்துகிறேன், ஜெபிக்கின்றேன். இன்று இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 2 முதல் 5 முடிய. அவர் என்னோடு பேசுகையில் ஆவி என்னுள் புகுந்து என்னை எழுந்து நிற்க செய்தது. அப்பொழுது அவர் என்னோடு பேசியவற்றை கேட்டேன். அவர் என்னிடம், மானிடா, எனக்கு எதிராக கிளர்ச்சி செய்யும் இனத்தவராகிய இஸ்ராயேல் மக்களிடம் நான் உன்னை அனுப்புகிறேன். இன்று வரை அவர்களும் அவர்களுடைய மூதாதையரும் எனக்கு எதிராக கிளர்த்தெழுந்து கலக்கம் செய்துள்ளனர் என்றார். வன்கண்ணும் கடின இதயமும் கொண்ட அம்மக்களிடம் நான் உன்னை அனுப்புகிறேன். நீ அவர்களிடம் போய், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே என்று சொல். கலக்க விட்டாராகிய அவர்கள் செவி சாய்த்தாலும் செவி சாய்க்காவிட்டாலும் தங்களிடையே ஓர் இறைவாக்கினர் வந்துள்ளார் என்பதை அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, எமக்கு இரங்கும் வரை எம் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கும். விண்ணுலகில் வீற்றிருப்பவரே, உம்மை நோக்கியே என் கண்களை உயர்த்தி உள்ளேன். பல்லவி. ஆண்டவரே, எமக்கு இரங்கும் வரை எம் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கும். பணியாளின் கண்கள் தன் தலைவனின் கைதனை நோக்கி இருப்பது போல, பணிப்பெண்ணின் கண்கள் தன் தலைவியின் கைதனை நோக்கி இருப்பது போல, எம் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் எமக்கு இரங்கும் வரை எம் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கும். பல்லவி. ஆண்டவரே, எமக்கு இரங்கும் வரை எம் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கும். எங்களுக்கு இரங்கும் ஆண்டவரே, எங்களுக்கு இரங்கும். அளவுக்கு மேலே நாங்கள் இகழ்ச்சி அடைந்து விட்டோம். இன்பத்தில் திளைப்போரின் வசைமொழி போதும், இருமாந்த மனிதரின் பழி சொல்லும் போதும். பல்லவி. ஆண்டவரே, எமக்கு இரங்கும் வரை எம் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கும். 2ஆம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 7-10 முடிய. சகோதரர் சகோதரிகளே, எனக்கு அருளப்பட்ட ஒப்புயர்வற்ற வெளிப்பாடுகளால் நான் இருமாப்பு அடையாதவாறு பெரும் குறை ஒன்று என் உடலில் தைத்த முள் போல் என்னை வருத்தி கொண்டே இருக்கிறது. அது என்னை குத்தி கொடுமைப்படுத்த சாத்தான் அனுப்பிய தூதனை போல் இருக்கிறது. நான் இருமாப்பு அடையாதிருக்கவே இவ்வாறு நடக்கிறது. அதை என்னிடமிருந்து நீக்கிவிடுமாறு 3 முறை ஆண்டவரிடம் வருந்தி வேண்டினேன். ஆனால் அவர் என்னிடம், என் அருள் உனக்கு போதும், வலுவின்மையில்தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும் என்றார். ஆதலால் நான் என் வலுவின்மையை பற்றிதான் மனமுவந்து பெருமை பாராட்டுவேன். அப்பொழுது கிறிஸ்துவின் வல்லமை என்னுள் தங்கும். ஆகவே என் வலுவின்மையிலும் இகழ்ச்சியிலும் இடரிலும் இன்னலிலும் நெருக்கடியிலும் கிறிஸ்துவை முன்னிட்டு நான் அகமகிழ்கிறேன். ஏனெனில் நான் வலுவிற்றிருக்கும்போது வல்லமை பெற்றவனாக இருக்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது. ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்க என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா. ஆண்டவரே,
நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உன் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மார்க் நற்செய்தி அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 1-6 முடிய. அக்காலத்தில் இயேசு தமது சொந்த ஊருக்கு வந்தார். அவருடைய சீடரும் அவரை பின்தொடர்ந்தனர். ஓய்வு நாள் வந்தபோது அவர் தொழுகை கூடத்தில் கற்பிக்க தொடங்கினார். அதை கேட்ட பலர் வியப்பில் ஆழ்ந்தனர். அவர்கள், இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன? என்னே இவருக்கு அருளப்பட்டுள்ள ஞானம்? என்னே இவருடைய கைகளால் ஆகும் வல்ல செயல்கள்? இவர் தச்சர் அல்லவா? மரியாவின் மகன்தானே? யாக்கோப்பு, யோசே, யூதா, சீமோன் ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? இவர் சகோதரிகள் இங்கு நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், சொந்த ஊரிலும் சுற்றத்திலும் தம் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அங்கே உடல் நலமற்றோர் சிலர் மேல் கைகளை வைத்து குணமாக்கியதை தவிர வேறு வல்ல செயல் எதையும் அவரால் செய்ய இயலவில்லை. அவர்களது நம்பிக்கையின்மையை கண்டு அவர் வியப்புற்றார். அவர் சுற்றிலும் உள்ள ஊர்களுக்கு சென்று கற்பித்து வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக. ஆமென். இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, திருச்சபை மெல்ல மெல்ல வளர்ந்து வந்த காலகட்டத்தில் பைஜாண்டிய பேரரசில் ஆயராக இருந்து பணியாற்றியவர் தூய பேசில். அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மையான அருமையான நிகழ்வு. பேசில் பைஜாண்டிய திருச்சபையின் ஆயராக இருந்து பணியாற்றி கொண்டிருந்த காலத்தில் அப்போது இருந்த அரசன், அவன் ஒரு கிறிஸ்தவன் தான். மக்கள் மீது அக்கறை கொள்ளாமலும் கிறிஸ்தவ நெறிமுறைகளின்படி வாழாமலும் இருந்தான். இதை கண்ணுற்ற இதை பார்த்த தூய பேசில், நீ மக்கள் மீது அக்கறை கொள்ளவில்லை, கிறிஸ்தவ நெறிமுறைகளின்படியும் வாழவில்லை. இவையெல்லாம் ஒரு உண்மையான கிறிஸ்தவனுக்கு அழகல்ல என்றார். இதை கேட்ட அரசன், இதுபோல யாரும் என்னை கேள்வி கேட்டது கிடையவே கிடையாது. நீங்கள் தான் என்னை இப்படியெல்லாம் கேள்வி கேட்கிறீர்கள் என்றான். அதற்கு தூய பேசில் அரசனிடத்தில், அப்படியானால் நீ இதுவரைக்கும் ஒரு உண்மையான நேர்மையான ஆயரை சந்தித்தது இல்லை என்றார். அரசன் என்று கூட பாராமல் அவனுடைய தவற்றை சுட்டிக்காட்டிய தூய பேசில் ஓர் உண்மையான இறைவாக்கினர். நற்செய்தி பணியாளர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு மிக சிறந்த முன்னுதாரணம். பொது காலத்தின் 14ஆம் ஞாயிற்றுக்கிழமையான இன்று நாம் வாசிக்க கேட்ட வாசகங்கள் செல் சொல் என்னும் உண்மையை தாங்கி வருகிறது. அதை குறித்து நாம் சிந்தித்து பார்ப்போம். இறைவாக்கினர் எசேக்கியேல் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட இன்றைய முதல் வாசகத்தில் ஆண்டவராகிய கடவுள் எசேக்கியேலிடம், கிளர்ச்சியும் கலகமும் செய்வோரிடம் வன்கண்ணும் கடின இதயமும் கொண்டிருக்கின்ற மக்களிடம் உன்னை நான் அனுப்புகிறேன். நீ அவர்களிடம் நான் உனக்கு சொல்லும் செய்தியை அறிவி. நீ அறிவித்த செய்தியை அவர்கள் கேட்கிறார்களோ கேட்கவில்லையோ, அவர்கள் தங்கள் மத்தியில் ஓர் இறைவாக்கினர் தோன்றி இருக்கிறார் என்று அறிந்து கொள்ளட்டும் என்கிறார். மேலே நாம் வாசித்த இறைவார்த்தை பகுதி, ஓர் இறைவாக்கினர் யார்? அவருடைய பணி என்ன? அவர் பணி செய்கின்ற போது
சந்திக்கின்ற சவால்கள் என்ன என்பதை குறித்து மிக தெளிவாக விளக்கத்தை தருகிறது. நாம் அதனை குறித்து இப்போது பார்ப்போம். நான் உனக்கு சொல்லும் செய்தியை அவர்களிடத்தில் போய் சொல் என்று மேலே நாம் வாசித்த இறைவார்த்தை. ஒரு இறைவாக்கினர் என்பவர் இறை வாக்கினராக இருக்க வேண்டும். அதாவது தன்னுடைய செய்தியை சொல்லாமல் ஆண்டவர் என்ன சொல்கின்றாரோ அதை மட்டுமே மக்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்பதே அறிவுறுத்துவதாக இருக்கிறது. நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு கூறுவார், நானாக எதையும் பேசவில்லை, என்னை அனுப்பிய தந்தையே நான் என்ன சொல்ல வேண்டும், என்ன பேச வேண்டும் என்பது பற்றி எனக்கு கட்டளை கொடுத்துள்ளார். அவருடைய கட்டளை நிலை வாழ்வு தருகிறது என்பது எனக்கு தெரியும். எனவே நான் சொல்பவற்றையெல்லாம் தந்தை என்னிடம் கூறியவாறே சொல்கிறேன் என்று யோவான் நற்செய்தியில் 12ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். ஆம், இறையேசுவில் பிரியமானவர்களே, இறைவாக்கினர் என்பவர் இறைவனுடைய செய்தியை மட்டும் எடுத்துரைக்கின்ற போது அவர் உண்மையான இறைவாக்கினராக இருக்கிறார். அப்படி இல்லாதவர் உண்மையான இறைவாக்கினராக இருக்க முடியாது. அடுத்ததாக, நற்செய்தி அறிவிப்பு பணியை செய்கின்ற போது பணித்தலங்களில் இருப்பவர்கள் எப்படிப்பட்ட மக்களாக இருப்பார்கள் என்பதையும் முதல் வாசகம் எடுத்து கூறுகிறது. கலகமும் கிளர்ச்சியும் செய்தல், வன்கண்ணும் கடின இதயமும் கொண்டவர்களாய் இருத்தல், இவையும் இது போன்ற காரியங்களும் தான் பணித்தலத்தில் நாம் சந்திக்கின்ற மக்களின் மனநிலையாக இருக்கிறது. ஒரு சிலர் விதிவிலக்காக இருக்கலாம். இறைவாக்கினர் எசேக்கியேல் தான் இறைவாக்கு பணியை செய்தபோது மக்களிடமிருந்து பல்வேறு விதமான எதிர்ப்புகளை சந்தித்தார். மக்களால் அவமதிப்புக்கு உள்ளானார். இது போன்ற இன்னும் பல்வேறு வகையான துன்பங்களை அவர் சந்தித்தார். அதுபோல நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு தான் வளர்ந்த ஊராகிய நாசிரேத்திற்கு சென்று போதிக்கின்ற போது ஒரு சிலர் அவருடைய போதனையை கண்டு வியப்புற்றார்கள். ஆனால் மற்றவர்களோ, இவர் தச்சர் அல்லவா, மரியாவின் மகன்தானே, இவர் சகோதரிகள் இங்கு நம்மோடு இருக்கிறார்கள் என்று சொல்லி அவரை ஏற்றுக்கொள்ள தயங்குகிறார்கள். எனவே இறைவாக்கு பணியை செய்யக்கூடியவர்கள் தாங்கள் பணிபுரிகின்ற பணித்தலங்களில் இருக்கின்ற மக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அறிந்து கொண்டு காலத்திற்கு ஏற்றாற்போல இறைவாக்கு பணியை செய்ய வேண்டும். அவர்கள் ஒருபோதும் பணி வாழ்வில் வரும் எதிர்ப்புகளை, புறக்கணிப்புகளை கண்டு பின்வாங்கக்கூடாது. அது மட்டுமல்லாமல் ஆண்டவரின் நற்செய்தியை அறிவிக்கின்ற பணியை செய்கின்ற போது மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்களோ இல்லையோ, இறைவாக்கினர் யாவரும் தங்களுடைய பணியை தொடர்ந்து செய்ய வேண்டும். அப்போதுதான் தங்களிடையே ஓர் இறைவாக்கினர் தோன்றியிருக்கிறார் என்று மக்கள் அறிந்து கொள்ளும் ஒரு வாய்ப்பு ஏற்படும். இதுவரை இறைவாக்கு பணியை, நற்செய்தி அறிவிப்பு பணியை செய்கின்றவர்கள் எப்படி இருக்க வேண்டும், அவர்களுக்கு எப்படியெல்லாம் சவால்கள் வரும் என்று சிந்தித்து பார்ப்போம். இப்போது இறைவாக்கு பணியை அல்லது நற்செய்தி அறிவிப்பு பணியை செய்கிறவர்களை இறைவன் எப்படியெல்லாம் பராமரித்து பாதுகாக்கிறார் என்பதை பற்றி நாம் சிந்தித்து பார்ப்போம். தூய பவுல் குருந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்ட இன்றைய 2ஆம் வாசகத்தில் அவர் தன்னுடைய உடலில் ஒரு முள்ளானது தைத்து கொண்டே இருக்கிறது, அதை ஆண்டவர் நீக்குமாறு கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அப்போது ஆண்டவர் அவரிடம், என் அருள் உனக்கு போதும், வலுவின்மையில்தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும் என்று சொல்லி அவரை தேற்றுகிறார். தூய பவுலடியார் தன்னுடைய உடலில் தைத்த முள் என்று சொல்வதற்கு விவிலிய அறிஞர்கள் பலவிதமான விளக்கங்களை தருவார்கள். அவருடைய பார்வை குறைவு, திக்கி பேசும் தன்மை, உடல் பலவீனங்கள், இவையும் இன்னும் பிறவும் அவருடைய உடலில் தைத்த முள் என்று சொல்வார்கள். ஆனால் ஆண்டவர்
தூய பவுலடியாரின் குறைபாடுகளை தன்னுடைய அருளால் நிறைவானதாக அவர் மாற்றுகிறார். ஆகையால் இறைப்பணியை செய்யக்கூடியவர்கள் தங்களுக்கு அது பிரச்சனை, இது பிரச்சனை, மக்களால் பிரச்சனை, எதிரிகளால் பிரச்சனை என்று சொல்லி தவிக்க தேவையில்லை. இறைவன் தன்னுடைய அருளால், வலுவால் குறைவானது அனைத்தையும் நிறைவானதாக மாற்றி காட்டுவார் என்னும் உண்மையை உணர்ந்தவர்களாய் வாழ வேண்டும். எனவே இறையேசில் பிரியமானவர்களே, இறைவாக்கு பணியை செய்ய அழைக்கப்பட்டிருக்கும் நாம் இறைவனின் அருளை உணர்ந்தவர்களாய் அப்பணியை மிக துணிவோடு செய்வோம். எத்தகைய சவால்களையும் எதிர்த்து நின்று பணி செய்வோம். இறைவனின் அரசை இம்மண்ணில் கட்டி எழுப்புவோம். அதன் வழியாக இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.